ஹலோ காய்ஸ், இன்ஷாட்டில் வந்து ஒரு சூப்பரான எடிட் பார்க்கலாமா? ஒரு 2-3 மந்த்ஸாக வந்து இன்ஷாட்டில் வந்து வீடியோ போடல. இப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து வீடியோ வந்துடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பிளாக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கேன்வாஸ் போயிட்டு 9:16 ரேஷியோ வச்சுட்டு பிப்புக்கு போய்க்கிறேன். பிப்புக்கு போயிட்டு நான் என்னோடய வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை வந்துட்டு லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். வால்யூம் வந்து நான் ஃபுல்லாக குறைச்சிட்றேன். இது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து நான் ஒரு 13 இமேஜஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எத்தனை இமேஜஸ் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 13 இமேஜஸ் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு அது கரெக்டாக நம்ம ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டியூரேஷனுக்கு போயிட்டு 1.5 செகண்ட் வந்து நான் வச்சுட்டேன். இதை வந்துட்டு நம்ம டபுள் டிக் வந்து கொடுத்துட்டோம்னா எல்லா இமேஜஸ்க்கும் கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட் இமேஜ் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இப்போ வந்து கரெக்டாக அந்த இமேஜ் இருக்கிற இடத்துல வச்சுட்டு இப்போ மறுபடியும் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்துட்டு நான் அதை வந்து ஆட் பண்ணுறேன். இதில் வந்து பிளெண்டுக்கு போயிட்டு நம்ம வந்து ஸ்க்ரீன் கொடுத்துர்லாம். ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இதை வந்து நான் ஜூம் பண்ணி கரெக்டாக மேலே வச்சதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ முடிகிற எண்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். வால்யூம் வந்து நீங்கள் ஃபுல்லாக குறைச்சிருங்க. டெலீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டூப்ளிகேட் வந்து ஃபுல்லுமே வீடியோ வரலையும் நம்ம வந்து இதை டூப்ளிகேட் கொடுத்துட்டே வர போகிறோம். நான் இந்த மாதிரி டூப்ளிகேட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன். அதையும் நான் இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ வந்துட்டு பிளெண்டுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்படி ஜூம் பண்ணி நான் அந்த மாதிரி வச்சிட்றேன். வால்யூம் வந்து நீங்கள் ஃபுல்லாக குறைச்சிருங்க. இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ராஸ்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதில் வந்து லிரிக்ஸ் வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்துட்டு லிரிக்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் பிளெண்டுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எஃபெக்ட்டுக்கு வந்துட்டு நம்ம போயிட்டு அட்ஜஸ்ட் போயிட்டு நம்ம வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதை வந்து கொஞ்சம் கீழே கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம நல்லா ஜூம் பண்ணி நீங்கள் தாராளமாகவே ஜூம் பண்ணி நீங்கள் இப்படி வந்து தெரிகிற மாதிரி நீங்கள் வச்சுருங்க. மிச்சதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. வால்யூம் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து இதை வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து திஸ் ஃபார் யூன்னு சொல்லிட்டு நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன வேணால் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு நான் வந்து ஒரு ஹார்ட் வந்துட்டு நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபாண்ட்டு வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் ஃபாண்ட்டில் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னோடய சேனலில் தான் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து ஏதோ ஒரு ஃபாண்ட் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் இந்த ஃபாண்ட் வந்துட்டு நான் ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் எந்த ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு க்ளோவுக்கு போயிட்டு ஒயிட் கொடுத்துட்டு இது லைட்டாக மட்டும் ஒரு 15 அளவு மட்டும் நான் இதை வச்சுருக்கேன். ஃபாண்ட்லாம் நீங்கள் வந்து தெரிகிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தான் வீடியோ வந்து நீங்கள் எடிட் பண்ணும் போது சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ வந்துட்டு நம்ம அனிமேஷன் போயிட்டு இப்போ வந்து அனிமேஷன் வந்து நம்ம கொடுத்துக்க போகிறோம். நான் என்ன அனிமேஷன் கொடுக்குறனோ நீங்களும் அதுவே கொடுத்துக்கிறனாலும் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து அனிமேஷன் நீங்கள் வேறு கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். நான் இந்த மாதிரி அனிமேஷன் வந்து வீடியோ வரலையுமே நான் இந்த மாதிரி கொடுத்துட்றேன். அனிமேஷன் வந்து நீங்கள் கொஞ்சம் கூட கன்ஃபியூஷன் ஆகாமல் நீங்கள் அனிமேஷன் கொடுத்தீங்கன்னா தான் வீடியோ எடிட் பண்ணும் போது சூப்பராக இருக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் சின்னதாக ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக இப்படி வந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. இப்போ வந்துட்டு நான் அவ்வளோதான், நான் இதை வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து இன்ஷாட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து இன்ஷாட் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எஃபெக்ட்டுக்கு போயிட்டு நான் இதை வந்து நான் பிளாக் வந்து நான் இதில் கொடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து நான் பிளாக் வந்து நான் கொடுத்துட்டேன். இதை வந்து லைட்டாக மட்டும் இப்படி கம்மி பண்ணிவிட்டு வீடியோ வரலையும் நான் வந்து கொடுத்துட்றேன். இது வந்து ஒரு சிம்பிளான எடிட் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் ஹாய்ஸ்.